சப்பாத்திக்கு சைடிஷா பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு டைம் இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா 3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 6 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் கசகசாவை 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண பன்னீரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது உருகுனதும் இதில் பட்டை, கிராம்பு, கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதும் இதில் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.